அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதினா வ ஹபீபினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கல்முனை வாழ் மக்களே, ரபியுனில் அவ்வல் மாதம் நம்மளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த ரபியுனில் அவ்வல் மாதத்தில் நபியுடைய வாழ்க்கை வரலாறுகள், நபியுடைய நற்குணங்கள், நபியுடைய அனைத்து விடயங்களையும் நாம் படித்து தன் வாழ்க்கையில் அமைத்து கொள்வது நம் ஒவ்வொரு மீதும் கடமையாகும். எப்படி முஹர்ரமுடைய மாதம் வரும்போதோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை படித்து தாஸ்வா ஆஷுராவுடைய நோன்பை பிடிக்குகிறோமோ, ரமதானுடைய மாதத்தில் ரமதானுடைய சிறப்புக்கள், ரமதானில் அமல் செய்யக்கூடிய சிறப்புக்கள், குர்ஆன் ஓதக்கூடிய சிறப்புக்கள், அதில் அமல் செய்தால் என்ன கூலி கிடைக்கும் என்ற விடயங்களை படித்து ரமதானுடைய காலத்தில் எப்படி நாம் அமல் செய்கிறோமோ, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்களை படித்து ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை எப்படி வருகிறதோ, அதே போன்று ஒரு முக்கியமான வரலாறு கொண்ட ஒரு மாதம்தான் ரபியுனில் அவ்வல் மாதமாகும். இந்த மாதம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமும் இதுதான். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைந்த மாதமும் இம்மாதமாகும். இந்த மாதத்தில் நாம் நபியுடைய வர்ணனைகளை, நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை, அஹ்லாக் நற்குணங்கள், நபியுடைய குடும்ப வாழ்க்கை, நபியுடைய கொடுக்கல் வாங்கல், நபியுடைய அங்க அமையங்களை படித்து அதனை மக்கள் மயப்படுத்துவது நாம் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகும். அந்த அடிப்படையில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளை இந்த மாதத்தில் விசேடமான பிறை 1 பிறை 15 வரைக்கும் மஸ்ஜிதுர் ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசலில் 15 தலைப்புக்கள், 15 தலை சிறந்த உலமாக்களை வைத்து பயான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பயான் நிகழ்ச்சியில் வந்து ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நபியுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை படித்து அதை மக்கள் மயப்படுத்துவது நாம் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகும். ஆகையினால் குறிப்பாக வாலிப சமுதாயம் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களும் இதில் முக்கியமானவர்கள். ஆகையினால் கண்ணியமிக்க அதிபர்கள், ஆசிரியர்கள் இந்த விடயத்தை தங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு இந்த பயானுக்கு செல்வதனால் கிடைக்கும் பிரயோஜனங்களை பற்றி விளங்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி இந்த பயானுக்கு அனுப்பி வைத்து நபியுடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக அமைத்து கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். அதே போல் பெண்களுக்கும் விசேடமான ஏற்பாடுகள் மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாசல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களும் இஷா தொழுகை தொடர்ந்து நடக்க இருப்பதினால் இஷாவுடைய பாங்குக்கே அனைத்து பெண்களும் அதில் வந்து கலந்து கொள்ளும்படி தாழ்மையாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.